நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த வாரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது என்னைக்குமே நிரந்தரமா நிலைத்து இருக்கணும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை கவலைகள் வந்தாலும், எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான். அதனாலதான் அந்த மனுஷ பிறவி நாம எடுத்திருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தவங்களுடைய ஒத்தாசையை நாம அணுகாம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி நம்மளை தக்க வச்சுக்கணும், எப்படி நம்ம செயல்கள் எல்லாம் நாமளே செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம எந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டு அதன்படி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வராம இருக்கும். பிரச்சனைகள் அப்படின்னாலே எப்படி வருதுன்னா, என்னைக்கு நாம இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, இன்னொருத்தவங்களுடைய துணையை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்று பிரச்சனை ஆரம்பம். அது எல்லா விதத்திலுமே. அப்ப ஒவ்வொரு வாரத்தையும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம் தான் இப்ப சொல்லலாம். ஒவ்வொரு வாரத்தையும் எதிர்பார்க்கிறோன்றது இல்லை. அப்பா இந்த வாரம் போனதுப்பா, இன்னும் அடுத்த 2 வாரம் இருக்கு இந்த மாசத்துல, அப்புறம் இந்த மாசம் போனதுப்பா, அப்புறம் இன்னும் வருஷத்துல இன்னும் ஒரு 10 மாசம் இருக்கு, இப்படிதான் போகும். ஆஹா அடுத்த மாசம் எனக்கு வரப்போதியா அப்படின்னு யாரும் இப்ப எதிர்பார்க்கிற மனநிலையிலே இல்லை. திங்கட்கிழமை பிறக்க போது எனக்கு என்ஜாய் அப்படின்ற அளவுல இப்ப இல்லை. அப்ப இது ஏன், என்ன காரணம்? எல்லாருடைய கிரக நிலைகளும் கெட்டு போயிட்டா? எல்லாருக்குமே தெய்வம் வழி கொடுக்கலையா? அப்படி இல்லை. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம். அதுவும் முக்கியமா இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கிற சூழ்நிலையில இருக்கிறோம். அது அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஒரு தேவையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கும் போது நம்ம பிரச்சனைகளை விலை கொடுத்து இல்லை, விலை இல்லாம வாங்க வேண்டியதாக இருக்கு. இந்த விலையில்லா பொருட்களை எல்லாம் கவர்மெண்ட் தரும், நாம விலையில்லா வருத்தங்களை வாங்கி கொள்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல இனிமேல் ஒரு சபதம் எடுத்துக்க வேண்டியதுதான். முடிஞ்ச வரைக்கும் யாரோடைய ஒத்தாசையும் இல்லாம நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எனக்கு இவங்களை நம்பிதான் சார் நான் இருக்கிறேன், இவங்க இல்லைன்னா என்னோட லைஃப் இல்லை அப்படின்ற எண்ணத்தை என்னைக்கு நாம குறைச்சு கொண்டே வரமோ நம்ம நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். இந்த எண்ணத்தோடு இந்த வாரத்தை உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். மார்ச் 24ஆம் தேதி முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 16ஆம் தேதி வரை இந்த வாரத்துல முக்கிய நிகழ்வுகள். மார்ச் 24ஆம் தேதி பங்குனி மாசம் 10 திங்கட்கிழமை அன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அன்றைய தினத்துல இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். மார்ச் 25 பங்குனி 11 செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பிற்பகல் வரைக்கும் திருவாதிரை, பிறகு புனர்பூசம். அதே மாதிரி 26/12/2026 பங்குனி மாசம், சரியா பார்த்தீங்கன்னா 2025 பங்குனி 12ஆம் தேதி புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். மார்ச் 27 பங்குனி மாசம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்துக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம். மார்ச் 28 பங்குனி மாசம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயுள்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம். மார்ச் 29 பங்குனி 15 சனிக்கிழமைக்கு மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமும். மார்ச் 30 பங்குனி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம். ஆக இந்த வாரத்துல மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயுள்யம், மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது பல முறை யோசிச்சு செயல்படுவது நல்லது. இத ராசியில சொல்லும் போது மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். மிதுனம், கடகம்,
சிம்மம். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சுமாரான பலன்களை கொடுக்குது. கவனமா இருந்தால் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த வார விசேஷம் அப்படின்றது வாரத்துல மார்ச் மாதம் 25ஆம் தேதி பங்குனி 11 செவ்வாய்க்கிழமைக்கு திருவோண நட்சத்திரத்துல தரிசனம், பெருமாளை தரிசனம் பண்றது நல்லது. திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு லாட்ரி யோகம் கிடைக்கும். அப்படி லாட்ரினா என்ன? திடீர் பிரைஸ், ஜாக்பாட். திருவோண நட்சத்திரத்துக்கு விரதம் இருந்தா அது செய்யணும். அதே மாதிரி இந்த வாரத்துல சரியா 27 பங்குனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷம். அன்றைய பிரதோஷ தினத்துல விரதம் இருந்தா சிவனுக்காக சிவபெருமான் சித்தத்தை நமக்கு தெளிய வைப்பார். சித்தத்தில் உள்ள எல்லா சிந்தனைகளையும் நமக்கு கொடுப்பார். அதே போல 29 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை விரதம் அனுஷ்டிப்பவர்கள் கட்டாயம் அனுஷ்டிக்க வேண்டும். முன்னோர்களுக்கு தனது கடமைகளை செய்ய வேண்டும். 30ஆம் தேதி மார்ச் 30 பங்குனி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்கள். ஆக இந்த வாரத்துல இந்த ஸ்பெஷல் தான். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் குருடு செவிடு என்று பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் கேபி சுந்தராம்பாள் வடிவத்தில் நமக்கு ஔவையார் வடிவத்தில் பாடியிருக்கிறார். மேஷராசிக்கு இந்த வாரம் குரு 2ஆம் இடத்திலே ராசிக்கு இருக்கிறதுனால உங்க வாக்கு சாதுரியத்தால் பல நன்மைகள் கிடைக்க போகுது. உங்க வாக்கு சாதுரியத்தை கொண்டு சில சிறப்பான விஷயங்களை கையாள போகிறீர்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரன் ராகு சூரியன் தொடர்வதால் சில புகழுக்காக, பேருக்காக, கௌரவத்திற்காக சில விஷயங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய வாரமும் இந்த வாரம். அதே நேரத்தில் கனக்கச்சிதமாக உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது என்ன கனக்கச்சிதம் அப்படின்னா, சரியான பிளானிங் போடும் பொழுது எதிர்பார்க்கிற கௌரவம் உயரும். ராசியுடைய 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இரத்த உறவுகள், சகோதர சகோதரி உறவுகளிடத்துல, பங்காளிகளிடத்துல கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த வாரத்துல எதுவும் கையெழுத்து போடுறதாக இருந்தாலோ இல்லை ஏதாவது பேச்சுவார்த்தைகள் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு செய்வது நல்லது. இந்த வாரம் முழுமையும் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான அம்சங்கள் நடைபெறணும் அப்படின்னா கால கண்ணாடி கடிகாரத்தை பார்த்து செயல்படுது. அப்படின்னா என்னன்னா, நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க. நல்ல நேரம், ராகுகாலம், யமகண்டம், குலுசம் இன்னைக்கு நல்லா இருக்கா, நமக்கு சந்திராஷ்டமமா, என்ன நட்சத்திரமா, என்ன விசேஷம், இதை பார்த்து செயல்படுவது இந்த வாரத்திலே நல்லது. இந்த வாரம் உங்களுடைய அருமை பல பேருக்கு தெரிய வரும். பல பேருடைய பாராட்டுகளை மேஷராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள். அதனால இந்த வாரத்தை ஒவ்வொரு டைமும் வாட்ச் பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா, வாட்சிங் பண்ணீங்கன்னா உங்க லைஃபை ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. தொய்வு இருக்காது, தெளிவு பிறக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபத்தை பொறுத்தவரை ராசியிலேயே குரு வீற்றிருக்கிறார். இந்த குரு உங்களுக்கு உபதேசத்தை கொடுக்க போகிறார். உங்களை ஒரு பாராட்டக்கூடிய உலகத்திற்கு அழைத்து போக போகிறார். குரு உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்றார். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், சந்தேகம் உங்களுக்கு வரும். இந்த வாரத்துல பயத்துக்கு பஞ்சம் இருக்காது, சந்தேகத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஒரே ஒரு விஷயம், பயப்படுறது நல்லதுதான் உங்களுக்கு, சந்தேகப்படுவது நல்லதுதான் உங்களுக்கு. அப்பதான் சில பேருடைய உண்மைகளை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதனால ஒரு சிலரோட நடவடிக்கைகள் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதனால பெரிய இழப்புகள் தவிர்க்கப்பட போகுது. இந்த வாரத்துல நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க, நெக்ஸ்ட் வாரம் என்கிட்ட சொல்லுவீங்க, ஒரு ஜஸ்ட் மிராக்கல் நடந்திருக்கு சாமி, என் லைஃப்ல நான் ஒரு உண்மையை கண்டறிஞ்சிட்டேன், நான் பெரிய நட்டத்தை தவிர்த்துட்டேன், பெரிய அளவுல என்னுடைய ஒரு சிறு முயற்சி எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு, ஜஸ்ட் மிராக்கல், என் லைஃப்ல ஒரு ஜஸ்ட் மினிட்ல என்னோட லைஃபே மாறி இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். அதற்கு இந்த வாரம் ஒரு ஆணித்தரமான வாரம். இந்த வாரத்துல 11ஆம் வீட்டிலேயே சுக்கிரன் இருக்கார், அதுவும் வக்கரத்தில் இருக்கார். அப்ப சுக்கிரன் வக்கரத்தில் இருக்கிறதுனால ரிஷபத்திற்கு
பர்ச்சேசிங் டைம், ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணா பெஸ்ட் டைம் இந்த வாரம். அதே மாதிரி ராசிக்கு 10வது வீட்டுல சனியும் புதனும் இருக்கிறனால வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. யாரையாவது மாத்துறதுக்கோ யாரையாவது திருத்தறதுக்கோ முயற்சி பண்ணாதீங்க. சைலண்டா சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. இந்த வாரம் முழுமையும் உங்களுக்கு குணமாக துணையாக இருக்கக்கூடியவர் பெருமாள். ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு துணையாக இருப்பார். மிதுன ராசி, மிதுனத்தை பொறுத்தவரை திகைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம். அலர்ஜி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியாக அலர்ஜி, தும்மல், இது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம நாசிக்கு ஏதாவது ஒத்து வராத விஷயங்கள் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிங்க. சில பேருக்கு காத்து ஒத்து வராது, டஸ்ட் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு, ஸ்கின் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு. அதனால மிதுன ராசிக்காரர்கள் அந்த விஷயத்துல கவனமா இருங்க. வெயில்ல கொஞ்சம் அலைவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வெயில் காலமா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், டஸ்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய காலமா இந்த வாரம் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் அதுல கொஞ்சம் அலட்சியம் காட்ட வேண்டாம். லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யற நமக்கு எதுக்கு அலட்சியம்? அதுல மட்டும் கவனமா இருங்க. மிதுனத்திற்கு ராசிக்கு 4வது இடத்துல கேது இருக்கிறதுனால சில பேர் அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு ஒத்தாசைங்கிற பேர்ல நமக்கு ரொம்ப ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துக்குங்க. அது ஒரு விதத்துல நல்லதுதான் நமக்கு. அதை மனசுக்குள்ள ஏத்திக்க வேண்டாம். சொல்லுவாங்க இல்லைங்களா, பாருங்க இவன்லாம் நமக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் அப்படின்னு, அது மாதிரிலாம் சிலது நடக்கும். அதெல்லாம் இந்த நேரத்துல போட்டு மைண்ட்ல ஏத்திக்க வேண்டாம். அதே நேரத்துல உங்க ராசிக்கு 10வது வீடு சூரியன், சுக்கிரன், ராகு சம்பந்தப்பட்டிருக்கார். சில போட்டிகளையும் பொறாமைகளையும் எப்படி கடக்கணும்னு பிளான் போடுவீங்க. தக்க சமயத்தில் ஆண்டவன் உங்களுக்கு உதவி செய்வார். சிவ வழிபாடு சிறப்பு உண்டாகும். கடக ராசி, ராசியுடைய 12வது வீட்டுல செவ்வாய் இருக்கிறார். அதனால சில விரயத்தை அள்ளி தள்ளுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கஜானா காலி, பர்சு காலி அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ரொம்ப வார்த்தைகளை விடாதீங்க. சில வார்த்தைகளையும் கம்மி பண்ணுங்க, கேஷையும் கம்மி பண்ணுங்க. என்ன பண்றது, நிறைய பேருக்கு உதவி பண்றதுக்காகவே ஆண்டவன் உங்களை பிறக்க வச்சுட்டார். அதனால உங்களால சில விஷயத்த மறக்கவும் தெரியாது, மறுக்கவும் தெரியாது. 11ஆம் இடத்துல குரு தொடர்றார், லாபத்துலதான் இருக்கார். உச்சம் பெற்ற குரு தொடர்கிறார். உச்சம் பெற்ற குரு தொடரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க உச்சத்தை தொடுவதற்கான வழிகள் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட வேண்டிய காலகட்டம். இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுங்க கடகராசிக்காரர்கள். மற்றதை பத்தி எதையும் யோசிக்க வேண்டாம் இந்த வாரத்துல. ஆமா, ஒன்லி என்ஜாய் டைம். படம் பார்க்கறது, செல்போன், மேக்சிமம் செல்போன்லயே முழுகிடுங்க. அது ரொம்ப நல்லது. இல்லையா தூங்குங்க. 2 விஷயம்தான், ஒண்ணு செல்போன் இல்ல தூக்கம். அதுக்கு அடுத்தது வேலை, படிப்பு. இது மாதிரி ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் இந்த வாரத்துல. ஏற்கனவே சந்திராஷ்டமம் நேர சொன்னேன். அதனால கஜானா காலி, கஜானா நெல்லுல கொண்டு வந்து நிப்பாட்டும். அதனால ஆல்ரெடி எல்லாமே பெட்ரோல் போடுறது, இந்த ரீசார்ஜ் பண்றதெல்லாம் முன்னாடியே வாரத்தோட முற்பகுதியிலே பண்ணிடுங்க. பிற்பகுதியில் நீங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு பணம் இல்லைன்னு இன்னொருத்தவங்களுக்கு நீங்க போன் அடிச்சு எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி ஆயிடும். ஸோ கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பார்த்து அஜாக்கிரதையா இல்லாம ஜாக்கிரதையா இருங்க. நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக வெற்றிகளை கொடுக்க ஹனுமான் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயரை நீங்க இந்த வாரம் முழுக்க ஹனுமானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க, ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. சிம்ம ராசி, சிம்மத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சிகரத்தை தொடுவதற்கான நல்ல வாய்ப்பு. ஒன்னே ஒண்ணுதான், இந்த சிம்ம ராசிக்காரவங்களை இப்ப எல்லாரும் பயமுறுத்துறாங்க. உனக்கு அஷ்டம சனி, உனக்கு வாழ்க்கையே மாறப்போகுது, நீ பெரிய புதக்கூழியில உழப்போற, இப்படிலாம் நிறைய காதுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு செல்போனை, யூடியூபை எடுத்தாலோ, ஃபேஸ்புக் எடுத்தாலோ, இல்லை பக்கத்து உள்ளவன் அடுத்த உள்ளவன் நம்மளை பயமுறுத்துற மாதிரியே பேசுவான். இதெல்லாம் சுத்தமா மைண்டுக்கு ஏத்திக்காதீங்க, வேண்டாம். உங்களை எல்லாம் தடுக்கவோ உங்களை எல்லாம் அழிக்கவோ இன்னும் ஒருத்தனும் பிறக்கல. உங்கள்கிட்ட மோதி மோதி அவங்க மண்டை தான் உடைய போகுது. உங்கள்கிட்ட மோதுறதுனால அவங்களுக்கு தான் பாதிப்பு. சிறு அளவு கூட உங்களுக்கு பாதிப்பே வராது. நீங்க எல்லாம் கர்ணன் எப்படி கவச குண்டலத்தோடு பிறந்தானோ, சிம்ம ராசிக்காரர்கள்லாம் கவலையை தாங்குவதற்கான இதயத்தோடு பிறந்தவர்கள். இதனால உங்களை இதயத்தை உடைக்கலாம் வாய்ப்பு இல்லை. அதனால அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். இந்த வாரத்துல நீங்க செய்ய வேண்டியது, பல விஷயங்களை காது கொடுத்து கேட்காதீங்க. முதல் செய்தியே அதுதான். இந்த வாரத்துல இன்னும் முன்னுக்கு வரத்துக்கான யோசனைகளை செய்யுங்க. பல திட்டங்களை, வியூகங்களை வகுங்க.
ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வாரம் முற்பகுதியில் நிறைய லாபங்கள்லாம் ஏற்படும். வாரத்தோட எண்டு வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கு. அதுலயும் நிறைய யோசிங்க. கண்ணதாசன் சொல்லுவார், நிறைய இடம் அமைதியா இருக்கும்போது எனக்கு நிறைய யோசனை வரும்னுவார். அது மாதிரி தான் நீங்க ஒரு டீ சாப்பிடுங்க, நிறைய டீ சாப்பிடுங்க. இந்த வாரத்துல நிறைய உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் சாப்பிடுங்க, மைண்டை காம் பண்ணுங்க, நிறைய யோசிங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான். நீங்க மற்றவங்களை பத்திலாம் திங்க் பண்ண வேண்டாம், மற்றவங்க சொல்றதை பத்தியும் திங்க் பண்ண வேண்டாம். இந்த வாரத்துல அதுக்கு விடை கொடுத்துருவோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அமோகமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். இந்த வாரம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க, சுப்பிரமணிய சுவாமி உத்தரத்தில் உதித்த ஐயப்பனையும் வணங்குங்க. ரொம்ப சிறப்பா இருப்பீங்க, எந்த கருதலும் வராது. கன்னி ராசி, கொடுக்கல் வாங்கல்ல விசேஷ நல்ல பலன்கள் கிடைக்கும். சில பேர்லாம் பாடம் நமக்கு எடுத்துருவான், எதிர்பார்க்கல சார், இவனால எனக்கு இப்படி ஒரு பாடம் கிடைச்சிருக்கு, இனிமேலாவது எனக்கு புத்தி வரணும் சார் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. அப்ப நீங்க புத்தி இல்லாதவர் நான் சொல்லல. சில பேர் நமக்கு அடிக்கடி பாடம் எடுக்கிறான், ஏமாந்து போயிடுறோம். சில பேரை நம்பி ரொம்ப தூரம் பயணத்துக்கு வந்துடுறோம். தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் ஒருத்தர் வந்துட்டார். ஏன்னு கேட்டோம். சார் ஒருத்தவனை நம்பி வந்தேன் சார், அவன் கும்பகோணத்துல இறக்கி விட்டுட்டான். அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்த வழி எனக்கு தெரியல. வந்த பிறகு என் வேலை முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேங்கிறான். நான் திரும்பி என் ஊருக்கு போகணும்டா அப்படின்னு, நீ பஸ் ஏறி போ அப்படிங்கிறான். இது மாதிரி காலம்தான். அதனால கன்னி ராசிக்காரர்கள் உங்க இடத்துக்கு மற்றவங்களை வரவழைங்க, அவங்க இடத்துக்கு நீங்க இந்த வாரம் போகாதீங்க. எதுவா இருந்தாலும் பைசல் பண்ணுங்க, உங்க இடத்துலயே எல்லையை தாண்ட வேண்டாம். இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட உங்க ஊர்லயே மருத்துவம் பாருங்க, வெளியில போக வேண்டாம். சின்ன விஷயத்தோட முடிஞ்சிடும். நீங்க இப்ப ஏதாவது நான் பெரிய அளவில் பண்றேன்னு வெளியூர் போறது எல்லையை தாண்டதுன்னு சொல்லுவாங்க. எல்லைன்னா என்ன, நமக்குன்னு ஒரு வரம்பு வச்சிருப்போம் இல்லையா, அதை தாண்ட வேண்டாம். ஏன்னா சில பேருக்காக செய்யும்போது நான் இப்போ சொன்ன தஞ்சாவூர் கும்பகோணம் கதை தான். அதுல மட்டும் இந்த வாரம் சிறப்பா இருங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல ஞானத்தை கேது உங்களுக்கு கொடுக்குறார். 10வது வீட்டுல, உங்க ராசிக்கு 10வது வீட்டுல செவ்வாய் உட்கார்றார். பூமி லாபம் ஏற்படும். ரொம்ப நாளா தடைப்பட்ட பூமி விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. சுப்பிரமணிய சுவாமி உங்க பிரச்சனைகளை சுக்குநூறா ஆக்க போறார். துலா ராசி, ராசிக்கு 12ல கேது பகவான் உங்களுக்கு பிறவி வேண்டாண்டாப்பா அப்படின்னு உணர்த்தக்கூடிய நேரம் இது. இந்த பிறவி எனக்கு வேண்டாம், போதும், இனிமே எனக்கு மனிதனாய் பிறக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுக்காத, ரொம்ப சிரமம், நானும் படாத பாடுபடுறேன், இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும், டெய்லி ஒரு பிரச்சனை, டெய்லி ஒரு பணத்தட்டுப்பாடு. இந்த பணத்தட்டுப்பாடு துளாராசி இந்த வாரத்துல நிறைய சந்திக்க வேண்டிய விஷயம். ஆனா கடவுள் உங்களை கைவிடலை. நீங்க எப்பெல்லாம் பணத்தட்டுப்பாடு எதிர்ப்பு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் பணத்தையும் கொடுப்பேன். கடனை அவனே கொடுப்பான், நீங்க பத்திரமா வச்சுங்க, அப்புறமா 2 நாள் கழிச்சு கொடுங்கன்னுவான். ஸோ பணத்தட்டுப்பாடு வரும், பணத்துக்கு விடையும் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பைரவரை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க துளாராசிக்காரர்கள். இந்த ராசியில பாத்தீங்கன்னா ராசிக்கு 5வது வீட்டிலேயே சனி புதனோடு சேர்ந்துட்டார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த வாரம் தான் நீங்க நிறைய முடிவெடுக்க போறீங்க. சட்ட சிக்கல்கள் எல்லாம் அழகா சந்திக்க போறீங்க. ஒரு நல்ல தீர்வு பிளானிங் போட போறீங்க. ஏதாவது என்ன செய்யலாம், இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இந்த பணத்துக்கு நாம என்ன பண்ணலாம். இப்ப பணம் ஆனா மைண்ட்ல நிறைய வரும். பண விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற எண்ணம் வரும். அதுலேயே உங்களுக்கு சரியான விடை கிடைக்க போகுது. பைரவர் காலத்தை உணர்த்த போகிறார். இந்த முடிஞ்சதுன்னா உங்க சிவாலயங்கள்ல பைரவர் சன்னதியில போய் ஒரு தீபத்தை இந்த வாரத்துல ஏத்துங்க. பல விஷயங்களுக்கு விடை கிடைக்க போகுது. உங்க மூளை மிகப்பெரிய நாரத கழகத்தை ஆரம்பிக்க போகுது. அதனால பண வருவாய்களையும் பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறத பத்தியும் தெளிவடைய போகுது. உங்களுடைய பேர் பாதுகாக்க போகுது. எக்காரை கொண்டு இந்த வாரம் பயப்பட வேண்டாம். விருச்சக ராசி, ராசியுடைய 4வது வீட்டுல சனி புதன் சேர்றாங்க. அதனால தந்தை உறவு, தாய் உறவு, முக்கியமா தாய் உறவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம் வரும். அதனால விருச்சக ராசிக்காரவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இல்ல அம்மா கிட்ட கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கும், பெண்கள் இடத்துலயே பார்த்து பேசுங்க. நான் அப்படியே வந்துருவேன், விருச்சக ராசி அம்மா எல்லாம் பெண்கள், தாய் குளம் தானே, தாய் குளங்கள்கிட்ட பார்த்து பேசுங்க. இப்ப நான் தாய் குளமா இருக்கேன், நான் என்ன பண்ண, நீங்களும் தாய் குளங்கள்கிட்ட பார்த்து தான் பேசணும்.
வம்பு வழக்குகள் வராமல் பார்த்துங்க. சில விஷயத்தை மறைக்கிறது கூட தப்பு இல்லை, நல்லது தான். ஏன்னா எதையாவது இப்போ போய் சொல்லிட்டு வாயை விட்டுட்டு அதில் போய் நம்ம வாக்குவாதத்தை வாங்கிக்கிட்டு பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது இல்லையா? 4வது வீட்டில் சனியோட புதன் சேர்ந்துட்டான், நம்ம ஏதோ நல்லது போல நல்லது ஒன்று சொல்லி அந்த சொல்லில் ஒரு பொல்லாப்ப அவங்க கண்டுபிடிச்சி நம்ம மேலே பழியை கொண்டு போய் செலுத்திடுவாங்க. வேண்டாம், பார்த்துக்குங்க. இன்னொன்று, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த வாரத்தில் மற்றவங்கள்ட்ட காட்டணும்னு ரொம்ப விஷப்பரீட்சையெல்லாம் பண்ணாதீங்க விருச்சக ராசிக்காரர்களே. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம புத்திசாலித்தனம் நமக்கே தெரியும், நம்ம தான் ஜட்ஜி, நம்மளே வாத்தியார், நமக்கே தெரியும் நம்மளை பற்றி. இதே இன்னொருத்தவங்க நம்மளை பற்றி சொல்கிறது இல்லையா? அதனால இன்னொருத்தவங்கள்ட்ட இந்த அப்ரிஷியேட் ஏதாவது வாங்கணும்லாம் நினச்சி எதுவும் முயற்சி பண்ணாதீங்க, அதுவே நமக்கு சங்கடம் ஆயிடும். 6வது இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கார். உடல் உஷ்ணம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். உடல் உஷ்ணம், இந்த பங்குனி மாதம் பிறந்ததுலேருந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இதில் வெயில் வேற ஏற்படுதா, அடிக்கடி ஏதாவது மைண்டை கூல் பண்ணுங்க, உடம்பை கூல் பண்ணிங்க. இதுதான் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீர்மோர் நிறைய சாப்பிடுங்க, நீர்மோர் நிறைய சாப்பிடுங்க. அதே மாதிரி அன்னதானம் பண்ணுங்க, சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க விருச்சகம். தனுசு ராசி, ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல சனி புதன் சம்பந்தப்படுகிறார். இந்த 3ஆம் இடம் சனி புதன் சம்பந்தப்படும் போது நம்ம சில தூரத்தில் இருந்து எல்லாத்தையும் ரசிக்கலான்னு ஒரு மைண்டுக்கு தனுசு ராசி வந்துடும். தூரத்திலிருந்து நம்ம ரசிப்போம்யா, ரொம்ப கிட்டக்கு நெருங்க வேணாம் யாருக்கிட்டையுமே. அது நண்பனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், ஏ ஹாய் பாய் அதுல வருவோன்னு ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க. அதே நேரத்துல 6வது இடத்துல குரு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த 6ல குருவும் 7ல செவ்வாயும் இருக்கிறாரு. இந்த வாரத்துல இந்த கதை தொடரும் பொழுது இந்த வாரத்துடைய அதிபதியாக உங்களுக்கு முருகனே இருக்கிறார். முருகனை நீங்க நம்புங்க, நீங்க நினைக்க முடியாத இடத்துல உங்க மனசை கொண்டு போய் பதிய பண்ண வைப்பார். அதனால சில விஷயங்கள் திடீர் மிராக்கலா உங்களுக்கு நடக்கும். சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஏதோ ஒன்று கல்லை விட்டு எரிய பணம் வந்து விழும். அதுக்கு ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம், எளிமையாக முயற்சி பண்ணணும். எண்ணத்தை மட்டும் ஷார்ப் பண்ணுங்க. நீங்கள் ஒரு 4G 5G மாரி எண்ணத்தை இப்போ ஷார்ப் பண்ணீங்கன்னா எல்லா சிக்னலும் உங்களுக்கு கிடைக்கும். சிக்னல் கிடைக்கக்கூடிய டைம், எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எண்ணத்துக்காக நினைக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சிக்னல் கிடைக்க போகுது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கம் காற்று தான் அடிக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தூரத்திலிருந்து ஒருத்தவங்களை கண்காணிங்க, கிட்டக்க யாருக்கிட்டையும் இந்த வாரம் நெருங்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு வாரம் தான், சிறப்பான வாரம், திருப்தியான வாரம். ஒத்த தலைவலி வரும், ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பெயின்ல ஹெட் பெயின், அதில் ஒத்த தலைவலி வர வாய்ப்பு இருக்கு. தண்ணி நிறைய குடிங்க தனுசு ராசிக்காரர்கள், அது உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து. தண்ணியே நல்ல மருந்து. ஆமா, ஒத்த தலைவலிக்காக, வேற எதுக்கும் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட தனுசு ராசி இந்த வாரம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க. பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத ஐயனார்னு சொல்லுவாங்க. அங்காளம்மன், ஐயனார், வீரப்பன், முனீஸ்வரன், இது மாதிரி சுவாமி வழிபாடு பண்றது சிறப்பை உண்டாக்கும். மகர ராசி, மகரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சனி பகவான் 2ஆம் இடத்திலேயே புதனோடு சேர்ந்துடுறார். பல புத்திசாலித்தனமா முடிவெடுக்க போறீங்க. ஹார்ட் ஒர்க்கை பண்றதை விட இன்னும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா என்ன அப்படின்ற திங்கிங் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் இன்கம் டேக்ஸு, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான சில யோசனைகள் உங்களுக்கு இப்போ தோணும். முக்கியமாக கேஷ் சம்பந்தமாகவும் உறவுகளை எப்படி புதுப்பிக்கிறதுங்கிற சம்பந்தமாகவும் எண்ணங்கள் உருவாகும். சில உறவை விட்டுட்டோமோ, அந்த உறவை திருப்பி புதுப்பிச்சா என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதே நேரத்தில் சில புத்திசாலித்தனமா சில முடிவை செஞ்சா என்ன, குறுக்கு வழியில நம்ம உள்ள போய் கூட சக்சஸ் பண்ணலாம். அதுக்கு தான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் ஸ்மார்ட் ஒர்க்குக்குள்ள மைண்ட் இப்போ போக போகுது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு சம்பந்தப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. அதுவும் குருவுடைய இடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு குரு உங்க இடத்துக்கு நீசம். அப்படிப்பட்ட குருவுடைய இடத்துல இவங்க எல்லாம் இருக்கும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் நம்ம அதிகமாக வச்சுக்க வேண்டிய கட்டாயம். அதே நேரத்தில் உங்க கையில இருக்கிற கேஷை விட்டுடாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸை யாருக்கும் தெரிவிக்காதீங்க. 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல குரு இருக்கார். நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க. ஒரு நட்பால சகாயம் ஏற்படும். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நமக்காக உதவி பண்ணுவான். அவன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். ஆனா அவங்ககிட்ட போய் நீ என்ன வேணும் என்ன வேணும் அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க. செஞ்சா உதவி மைண்ட்ல வச்சுங்க. என்னைக்கு திருப்பி செய்யணுமோ அன்னைக்கு செய்யலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உக்கரமான தெய்வங்கள் பிரத்யங்கரா தேவி, வராகி, காளி,
இது போன்ற தெய்வங்களை எல்லாம் நீங்க வழிபாடு பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த வாரம் உண்மையிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சனி இருக்கிற இடத்துல புதன் வக்கரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன ஆகும்? யாரையும் ஆராய்ச்சியா பார்க்காதீங்க, கிடைக்கிறத என்ஜாய் பண்ணிக்கிங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணாலும் இல்லைன்னா ஏன் இது நமக்கு கிடைக்கல, ஏன் இது நமக்கு கொடுக்கல, இதை யார் தடுத்தா, இப்படி எல்லாம் சிந்தனைகள் வந்தாலோ பகை வளரும். இந்த வாரத்துல பகை வளர விடக்கூடாது. நமக்கு பகையே பிடிக்காது. நம்ம எல்லாம் பகைய அணைக்கிறாள். நெருப்பும் பகையும் பெரிய பிரச்சனை உண்டாக்கும். புகையும் இருக்கக்கூடாது, பகையும் இருக்கக்கூடாது. அப்ப இந்த பகையை இந்த வாரத்துல நீட்டிக்க வைக்கக்கூடாது. மைண்டுக்கு எதையும் ஏத்தாதீங்க. எதுவா இருந்தாலும் மனசோட நிப்பாட்டிடுங்க. அதை காது வழியா விட்டுடுங்க. வாய் வழியாவும் கொண்டு போகாதீங்க, மூளை வழியாவும் மைண்டுக்கு செலுத்திடாதீங்க. வேண்டாம், பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த வாரத்துல நாம சொதப்பிடுவோம் சில விஷயத்த. அதனால கும்பராசிக்காரர்களுக்கு 5வது வீட்டுல போய் செவ்வாய் வேற இருக்காரா, பூர்வீக புண்ணியஸ்தானத்துல இருக்கிறதோ, ஒரு ஊர்ல போய் நம்ம ஏதாவது நம்ம ஒரு ஸ்திரமா இருக்கணுங்கிற எண்ணமோ அதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம். பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். பெரியவர்கள்ட்ட வாக்குவாதங்களை தவிர்த்துக்க வேண்டாம். வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அதே நேரத்துல யாருக்கிட்டையும் சரிக்கு சமமா இப்போதைக்கு நம்ம சண்டையிடக்கூடிய வாரம் இந்த வாரம் இல்லை. ஒதுங்கி போகக்கூடிய வாரம். உறவுகள் அதனால் நம்மளை உயர்த்தி பார்க்கும். சில விஷயத்த பண்ணிட்டு கடைசி நேரத்துல வாயை விட்டு எதையாவது பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம். இந்த வாரம் முழுமையா சுதர்சன மகாவிஷ்ணு வீட்டை விட்டு கிளம்பும் போது கும்பராசிக்காரவங்க சுதர்சனாய் வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதிகாத் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு புறப்படுங்க 6 டைம்ஸ். இந்த வாரம் முழுமையா நல்லா இருப்பீங்க. மீன ராசி. மீனராசியை பொறுத்தவரை மங்கள காரியங்கள் நடப்பதற்கு பேச்சுகள் ஆரம்பமாகும். உங்களுக்குள்ள மன தைரியம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் டைம். சுக்கிரன் உச்சத்திலேயே உங்களை தொடர்றான், அதுவும் வக்கரத்துல தொடர்றான். ராகுவோடு சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். அரசியல் சம்பந்தப்பட்டு உங்க பேச்சுகள் பேச வரும். நீங்க அரசியல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், அதிகாரத்தில் இருந்தால் லாபம். உங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஏதாவது மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். திடீர்னு இந்த வாரத்துல நல்ல செய்தி உடம்பு சம்பந்தமா வரும். எனக்கு இந்த வியாதி இருக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, இப்போ நான் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்வாங்க. இல்லை இந்த மருந்து கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னுவீங்க. அதாவது ஒரு சின்ன பிரச்சனையை கூட இப்போ அழகாக சால்வ் பண்ணக்கூடிய அருமையான நேரம். இந்த வாரத்துல த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொண்டை சம்பந்தமா சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வார்த்தைகள்ல ரொம்ப வீரியம் தேவையில்லை. எல்லாரையுமே அழகான அன்பான வார்த்தைகளோட கட்டி போடுங்க. உங்களுக்கு எல்லாமே கட்டம் சரியாவே இருக்கும். இந்த மீனராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை மீனராசிக்கு திருப்தியாக இருக்கிறதுக்கு திருப்பதி பெருமாளை வெங்கடாச்சலபதியை பிரார்த்தனை பண்ணுங்க. திருமலை தெய்வம் சிறப்பான நல்ல மாற்றத்தை உங்களுக்கு மீனத்திற்கு கொடுப்பார். மீனம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரம். ஆக 12 ராசி நண்பர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரம், திருப்தியான வாரம், மகிழ்ச்சியான வாரம். எண்ணத்தை உயர்த்துவோம், எல்லாம் நம் வசமாகும். நல்லதே நடக்கும்.